நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இதோ 2013 ஆண்டு நவம்பர் 13ஆம் தேதி திருப்பலி ஒரு குருவானவர் திருப்பலி நிறைவேற்றும் போது நற்கருணையில் இயேசுவின் திருமுகம் தெரிந்த அந்த ஆலயம்தான் இது. கேரளாவிலே விளக்கனூர் என்ற இடத்தில் கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் நடந்தது. இதை ஆய்வுக்காக அனுப்பி ஆய்வு செய்த பின் 2025ஆம் ஆண்டு உண்மையில் இது நற்கருணை அற்புதம்தான் என்று திருச்சபை ஏற்றுக்கொண்டது. இதைத்தான் நீங்கள் பார்க்கும் இந்த ஆலயத்தில்தான் இயேசுவின் அந்த நற்கருணை அற்புதம் நடைபெற்றது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இப்பொழுது பார்ப்பதுதான் அந்த இயேசுவின் அழகான திருமுகம். அழகாக தெரிகின்றது பாருங்கள். இயேசுவின் திருமுகம்தான் நற்கருணையில் இன்றும் அது அதே ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது. உலகம் முடியும் வரை நான் உங்களோடு என்றும் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நற்கருணையிலே எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றார். நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று சொல்கிறார். இவ்வாறு நற்கருணையில் இயேசு இருப்பதை அவரே பல்வேறு இடங்களில் நிரூபித்திருக்கிறார். இதை இப்போது பார்ப்பதே ஆலயம்தான் விளங்கனூர். இன்று அநேக கத்தோலிக்க மக்கள் மற்றும் அநேக மக்கள் அந்த திருமுகத்தை தரிசித்து கொண்டு செல்கின்றார்கள். பார்த்து கொண்டிருப்பது ஆலயத்தின் நுழைவாயில். இந்த பக்கமாகத்தான் நாம் செல்ல வேண்டும். இது கிறிஸ்து அரசரின் ஆலயம். இயேசு கிறிஸ்தர் அரசர், உலகத்தின் அரசர் என்ற ஆலயமாக இருக்கிறது. அதைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள். நானே வானின்று இறங்கி வந்த இருள்ள உணவு என்ற ஆண்டவர் இதோ ஆலயத்தின் நுழைவாயில். இதன் வழியாகத்தான் மேலே ஏறி நாம் செல்ல வேண்டும். இதன் மேலாக சென்றால் ஆலயத்தின் நுழைவாயில் வருகின்றது. கிறிஸ்து அரசர் ஆலயம். இது சீரோ மலபார் ரைட்டை சேர்ந்தது. ஆலயத்தின் இதன் வழியாகத்தான் மேலே ஏறி செல்ல வேண்டும். உயர்வான இடத்திலே மலை மீது இருக்கின்றது. இதோ ஆலயத்தின் நுழைவாயில். ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கின்றார், என்றும் இருக்கின்றார். நற்கருணை பிரசன்னத்திலே அவர் உயிரோடு வீற்றிருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு இன்றும் நற்கருணை பிரசன்னத்திலே வீற்றிருக்கிறார். அது அழகான அவருடைய திருமுகத்தை நீங்கள் பாருங்கள். எவ்வளவு அழகாகவும் இளமையாகவும் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார். இன்றும் நற்கருணையிலே இருக்கின்றார், வாழ்கின்றார். வாழ்கின்ற கடவுள், உயிருள்ள இறைவன். பாருங்கள், ஆண்டவர் இயேசுவின் நற்கருணை பிரசன்னத்தில் அவருடைய திருமுகத்தை உற்று கவனியுங்கள். அவர் நம்மோடு இருக்கின்றார்.